ஹே guys, this is ஷைனி டிகே vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய தீபாவளி vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே வந்து சூப்பராக தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் வந்து யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து மைசூர் பாக்கோட டீட்டெயிலிங் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து டீட்டெயிலிங் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு நெய், அப்படி இல்லைனா 1 கப்பு நெய், 1/2 கப்பு எண்ணெய். ஸோ நான் வந்து இப்படி தான் எடுத்திருந்தேன், 1 கப்பு நெய்யும் 1/2 கப்பு எண்ணெயும். ஏன்னா ரொம்ப நெய் சேர்த்தாலும் திகட்டிடும். இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து நீங்கள் கடலை மாவு வந்து பேனில் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்திங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நான் அப்போல்லாம் சேர்க்கல, ஜஸ்ட்டு வந்துட்டு அதை சளிச்சு மட்டும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து நெய்யையும் எண்ணெயும் வந்து உருக்கி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து கடலை மாவில் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதை வந்து சும்மா கிண்டி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து சர்க்கரை பாகுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1.5 கப்பு சர்க்கரைக்கு 3/4 கப்பு தண்ணி. தென் வந்து கம்பி பதம்லாம் வரணும்னு தேவையில்லை, ஃபுல்லாக வந்து நுரையாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதெல்லாம் சேர்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் பெரிய சீக்ரெட்டே என்னென்னா, ஒரு தடவையும் அந்த கீ ஆயில் வந்து நம்ம வச்சுருப்போம்ல, ஸோ அதை வந்து சூடு பண்ணி நம்ம அதில் சேர்க்கணும். அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிரும். இன்னொன்று வந்து சூஸ் பண்ணுற பேனும் தான். பாத்திரத்தை பொறுத்தவரை நல்லா அடிக்கனமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லி காட்டுவாங்க. ஸோ அது வந்தோடனே வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். தென் ஒரு பிளேட்டில் வந்து கீயோ ஆயிலோ ஏதோ ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம பண்ணி வச்சுருக்க இதை வந்து அப்படியே வந்து செட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபைனலாக வந்து எங்களோட பேன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அதை கூட விட்டு வைக்கல, என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் அதை கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுரண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளேயே செட் ஆகிடும். இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி தான் கட் பண்ணணுமே. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து அவசரப்படுத்தி நானும் ஒரு ஆர்வக்கோளால் டக்குன்னு அதே பிளேட்லேயே வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதிலே வந்து நல்லா தான் வரும். பட் இன்னொரு பிளேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு கட் பண்ணுறப்ப அந்த சாஃப்டான இது கீழே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அவ்வளோதான் வந்து, தவிர டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நான் பண்ண மைசூர் பாக் வந்து இப்படி தான் வந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த பேன் தான் கொஞ்சம் சொதப்பினேன். பட் இந்த டைம் வந்து நான் நினச்சதை விட சூப்பராகவே வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து நான் தான் எங்கள் வீட்டில் வந்து குலோப் ஜாமுன் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த தடவை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். தென் வந்து நான் நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அந்த தீபாவளி டைமில் ஃபுல்லாக வந்து குலோப் ஜாமுன் வீடியோவாக தான் வந்துச்சு. நான் பார்த்த எல்லா வீடியோலையும் பால் மிக்ஸ் பண்ணாங்க. பட் நான் இந்த டைம் வரையும் நான் ஒரு தடவை கூட பால் மிக்ஸ் பண்ணதே இல்லை, தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். சரி இந்த பால் மிக்ஸ் பண்ணலாம் பார்த்தா ஒரு வீடியோலையும் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு இதில் வந்து ரா மில்க் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், காய்ச்சாத பால். இன்னொரு வீட்டில் நீங்கள் வந்து நல்லா காய்ச்சி ஆறுன பால் வந்து யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. இன்னொரு வீடியோவில் நல்லா காய்ச்சி சுட உள்ள பாலை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணணும். இதில் எந்த வீடியோவை பார்த்து நான் எப்படி பண்ணணுன்னே எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் நான் வந்து பால் வச்சு தான் பண்ணணுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு நான் வந்து ஆற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம உருண்டை, இது வந்து எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்த டிப்ஸு. லைட்டாக வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் புஷ் பண்ணி கையில் வந்து அமுக்கி உருட்டினோன்னா இந்த மாதிரி வந்து கிராக்ஸ் வந்து இல்லாமல் வரும் அப்படி சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. தென் இன்னொன்று வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா நமக்கு வந்து கிராக்லாம் இல்லாமல் பால்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும்னு. நாங்கள் வந்து எம்டிஆர் குலோப் ஜாம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நான் ஒரே ஒரு டைம் மட்டும் ஆச்சி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ஆச்சியை விட எம்டிஆர் தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து எம்டிஆரே போயிட்டேன். எம்டிஆர் குலோப் ஜாமில் வந்து ஒரு பேக்கெட் வந்து 175 கிராம் கிட்ட இருக்கும். அது பின்னாடி பேக்கெட்டில் வந்து 800-900 கிராம் சர்க்கரைலாம் சேர்க்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து 500 கிராம் சர்க்கரை சேர்த்தாவே கரெக்டாக தான் இருக்கும். சர்க்கரை பாகும் சேம், நீங்கள் எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணும். இப்போ வந்து 1 கப்பு சர்க்கரைனா 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணும். ஃபைனலாக வந்து மில்க் ஆட் பண்ண குலோப் ஜாமுன் வந்து சூப்பராகவே வந்துச்சு டேஸ்ட்டுமே. தென் வந்துட்டு நாங்கள் எப்போதும் போடுறத விட கொஞ்சம் பெருசாக வரும்ல, அதை விட இந்த தடவை ரொம்ப பெருசாகவே வந்துருந்துச்சு. தீபாவளினாவே எல்லா வீட்லேயும் வந்து மருதாணி கோன்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ எனக்கும் மருதாணிக்கும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ என்னோடய யூஜி வரையும் எனக்கு வந்து மருதாணி மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எங்கள் அம்மா கூட வைக்க சொல்லுவாங்க, நான் வந்து இல்லை வேணான்னு சொல்லிடுவேன். பட் வந்து நான் என் பிஜி போனப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்போதுமே கையில் மருதாணி
பண்ணி வச்சுருப்பாங்க ஆல் டைம். ஸோ அதை பார்த்தா எனக்கே ஆசை வந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து காலேஜில் கையெல்லாம் வச்சு எடுப்போம்ல, அப்போ வந்து எல்லார் கையிலையும் மருதாணி இருக்கும், என் கை மட்டும் ப்ளைனாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து அவங்க எல்லா வீட்லேயுமே வந்து மருதாணி செடி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களே வந்து தருவாங்க, இந்த வச்சுக்கோன்னு. ஸோ அதை பார்த்து தான் நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து எனக்கு மட்டும் அவங்களுக்குலாம் நல்லா டார்க் கலரில் வரும், எனக்கு மட்டும் ஆரஞ்சு கலர்லேயே வரும். பட் இந்த தடவை நானும் வந்து சூப்பராக டார்க் கலரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு மருதாணி கலர் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட் பார்க்கலாமா? ஸோ தீபாவளினாவே சில பேத்துக்கு கிராக்கர்ஸ், சில பேத்துக்கு ஸ்வீட்ஸ், தென் சில பேத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து எனக்கு தீபாவளினாவே என்னோடய ஸ்கூல் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா வந்து November 14 சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் எங்கள் ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற 365 டேஸும் வந்து எங்கள் ஸ்கூலில் யூனிஃபார்ம் மட்டும்தான் அலோடு. ஸோ அதனால் அந்த ஒரு நாளுக்காண்டியே வந்து தீபாவளி ட்ரெஸ் வந்து சூப்பராக எடுக்கணும், செம்மையாக எடுக்கணும், அங்கே போய் வந்து மாஸ்க் காட்டணும் அப்படிலாம் சொல்லி நான் நினப்பேன். அதுலேயும் 1 வீக் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிளான் போடுவோம், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடணும், இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போடணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மெமரிஸ்லாம் உண்மையாலே ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் தான். இப்போலாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் ஸ்கூல் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ காலேஜ் ஃபுல்லாக எனக்கு என்ன வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போதுமே வந்துட்டு நம்ம மைண்டில் வந்து அப்படியே நிற்பாங்க. ஸோ அது மாதிரி தான் எனக்குமே. என்ன தான் வந்து நாங்கள் மற்ற நாள்லாம் வந்து அவ்வளோவா டச் இல்லைனாலும் கம்பல்சரி தீபாவளிக்கு மட்டும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லாருமே வந்து மீட் பண்ணிப்போம். பட் ஆனால் இந்த இயர் வந்து அதுவுமே வந்து ஒரு பர்சனல் இஷ்யூனால் வந்து நடக்கலை. ஸோ அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். அது மட்டும் இந்த தீபாவளி எனக்கு கொஞ்சம் சோகமாக போச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுதான் எங்கள் அம்மாவோட தீபாவளி அவுட்ஃபிட்டோட ப்ளவுஸ். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் வந்து ஆரி ஒர்க் போட்டேன். ஸோ இந்த ஆரி ஒர்க் வந்து நான் எப்படிலாம் போட்டேன்னு சொல்லிட்டு என்னோடய லென்த்தி வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எப்போதுமே ஃபஸ்ட்டு வெடி வந்து நான் தான் வைப்பேன். ஸோ எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு வந்து பாடி கார்டாக நிற்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் நான் எவ்வளோ லேட் ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணி நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வெடி வந்து வைப்பேன். அப்படியே இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா பூஸ்டப்பாக இருக்கும். பாய்.